வெல்கம் டு எம்எஸ்டிஜி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஒரு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு குக்கரில் ஒரு 200 கிராம் பிடிக்கும் அந்த டம்ளரு. அந்த டம்ளரில் தான் எல்லா அளவும் எடுக்க போகிறேன். 200 கிராம் பிடிக்கிற டம்ளரில் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின அரிசி தான். எந்த அரிசியாக இருந்தாலும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அது தண்ணி அரிசி தண்ணி அளவு மாறும். பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும். புது அரிசியாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சா கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த 1.5 டம்ளர் ஒரு டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது சேர்க்க போகிறது கிடையாது. இது நம்ம ஒரு கடாயில் இந்த மாதிரி செஞ்சு சேர்க்கும் போது தான் அது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கடாயில் சேர்த்து நல்லா பொன் வரலாம் வறுத்துக்கலாம். தீயை விடக்கூடாது. மிதமான தீயில் இந்த மாதிரி வறுத்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டுட்டு இது ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இந்த அரிசிக்கு இந்த பருப்புக்கு தகுந்த தண்ணி, நான் புது அரிசின்றதால் 4 டம்ளர் தான் வைக்கணும், கரெக்டாக இருக்கும். இதே பழைய அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் கூட வச்சா தான் கரெக்டான பொங்கல் கிடைக்கும். நம்ம கடையிலே கேட்டாலே சொல்லிவிடுவாங்க இது பழைய அரிசியாக புது அரிசியான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு வச்சுக்கலாம். நான் இது 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ 5 விசில் அது ஒரு பக்கம் வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். வெள்ளைப்பாகு பதெல்லாம் தேவையில்லை. நான் அந்த 1.5 டம்ளர் அரிசி ஒரு டம்ளரும் பருப்பு அரை டம்ளருக்கும் நானும் 1.25 டம்ளரு வெல்லம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பண்ணி அதை சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா வெல்லம் கரையணும். நல்லா இந்த அளவு கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கணும். கொதித்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் பபிள்ஸ் ஹேர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலந்து கொடுத்துட்டு நம்ம வெள்ளை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு வெள்ளை தண்ணியை சேர்க்கணும். அடி பிடிச்சிடும் ஸ்லோ பண்ணாமல் நம்ம சேர்த்தோம்னா. இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வச்சு இந்த வெள்ளைப்பாவு தண்ணியை அதில் கலந்துக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், அடுப்பை ஸ்லோவாக தான் இருக்கணும். கூட்டியோ குறைக்கவோ இருக்கக்கூடாது. ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பு மேலே தான் வச்சுக்கிட்டு கலரணும். நான் 4 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து வச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். அடி பிடிக்காமல் கலந்தோம்னா இது கொஞ்சம் கட்டியாகிடும். இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். நான் அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு அடுத்த பக்கம் ஒரு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய் நல்லா உருகுனதும் உங்கள்கிட்ட திராட்சை இருந்தால் திராட்சை சேர்த்துங்க. என்கிட்ட திராட்சை கிடையாது, அதனால் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு கலர் மாறாமல் லைட்டாக வறுத்தா போதும்.
திராட்சை இருந்துச்சுன்னா இதுவும் கூட சேர்த்தா அதுவும் கொஞ்சம் அங்கங்கே புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சர்க்கரை பொங்கலோட அந்த வறுத்து வச்ச முந்திரி நெய்யோடு அப்படியே ஊற்றி கலந்து கொடுத்துக்க வேண்டியது தான். கலந்து கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு கலந்து கொடுத்துக்கினே இருந்தோம்னா கொஞ்சம் திக்னஸாக வந்துடும் நம்ம சர்க்கரை பொங்கல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.